உனக்காக வைத்த நோக்கத்தை நோக்கி மாத்திரம் நீ செல். உன்னை கவனத்தை சிதைக்கிறதான மனிதர்களை பார்க்காத, அவங்களை என் கையில ஒப்பு கொடுத்துரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொடுங்க. 28ஆம் வசனம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். எல்லாரும் எதுக்காக திரும்ப அந்த எஸ்பிசில இருக்கிறோம்? நம்முடைய யுத்தங்களை நடத்துறதுக்கு இல்ல, கர்த்தருடைய யுத்தத்தை நடத்த. கர்த்தர் வச்சிருக்கிற யுத்தம் என்ன தெரியுமா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? இந்த மனிதர்களை வச்சு ஒன்ன அட்டாக் பண்ணிட்டு உன் முழங்கால் போட வேண்டிய முழங்காலை எடுத்து ஒரு எச்சிப்பின் மதில என்ன செய்யறான்? குட்டையாகிறான். அவன் எங்க வர்றான்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க மதில உயர்த்தி கட்டிட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. சவுலுடைய ஆரம்ப கட்டம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, அவனுடைய வைராக்கியம். ஒரு நாகாஸ் என்ற ஒரு அம்மோனியன் வருகிறான். அவன் வந்து ஒரு மிரட்டுறான். எல்லா இஸ்ரவேலரும் இல்ல, ஒரு குரூப்பை மிரட்டுறான். யாபேஸ் என்கிற ஒரு மனுஷர் கூட்டத்தை பார்த்து அந்த நாகாஸ் என்கிற அம்மோனியன் சொல்றான், நாளைக்கு காலையில உன் வலது கண் எல்லாம் நான் பிடுங்குவேன், என்னோட உடன்படிக்கை பண்ணு, என்னோட சேரு. அப்பதான் சவுல் ராஜாவாயிருக்கான். இந்த ஜனங்க என்ன தெரியுமா பண்றாங்க? ராஜாட்ட போய் சொல்றாங்க, ஐயோ இது மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான், எங்க வலது கண்ணெல்லாம் பிடுங்க. வலது கண்ணா என்ன அர்த்தம்? உடைய தரிசனத்தை பிடுங்க வந்திருக்கான். அப்ப சவுல் என்ன தெரியுமா பண்றான்? ஒரு மாட்டை பிடிக்கிறான், 12 துண்டா வெட்டுறான். அவனே கொலை பண்றான். வைராக்கியத்தை பாருங்க, ஜெயத்தை பாருங்க. அந்த மாட்டை வெட்டி 12 துண்டா போட்டு 12 கோத்திரத்துக்கு அனுப்பி, நாளைக்கு என்னோடு கூட எவெல்லாம் வரலையோ, யுத்தத்துக்கு வரலையோ, அவன் எல்லாரையும் இப்படி வெட்டு பண்றான். அடுத்த நாள் பார்த்தா ஜெயன்னு கூட்டம் வந்து நிக்குது. நாங்க நிக்கிறோம் கூட. சவுலே நம்ம யுத்தம் பண்ணுவோம். போறான், நாகாச ஜெயிக்கிறான், வெற்றியோட திரும்பி வர்றான். இந்த சவுல் யார் தெரியுமா? ரட்சிப்பின் மதில ஸ்ட்ராங்கா வச்சிருந்தவன், சத்ருவோடு கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பித்தவன். அதே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அந்த ஈட்டிய நாகாஸ்ட வச்சிருந்தவன் அப்படியே தாவீதுல திருப்பிடு. உன் ஈட்டிய மாமனார் மாமியார் புருஷ மனைவிட்ட திருப்பிடக்கூடாது. ஈட்டிய சத்ரு பக்கத்திலே வச்சிருக்கணும். நல்லவர் அல்லையிலே வரணும். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு விரோதி கிடையாது. ஏன்னா பிசாசு பாருங்க, தாவீது பக்கம் திருப்பி விட்டான் பாருங்க. தாவீது சவுலுடைய விரோதியா? சவுலுடைய விரோதி யார் தெரியுமா? பெலிஸ்தர், அம்மோனியர். இவங்கள்ட்ட யுத்தம் பண்ண வேண்டிய சவுல் 38 இயர்ஸ். ஆவியானவர் சொல்றாரு, மனிதர்களோடு யுத்தம் கலக்காத, அந்த யுத்தத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.